இந்த மாதிரி வேஸ்ட்டு கேரி பேக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய வளையல் மட்டும் இருந்தால் போதும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த கேரி பேக்குக்கு கீழே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா, அங்கேயும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக அதுக்கு சைட்லேயுமே கட் பண்ணிவிட்டு அந்த வளையல் அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இருக்கிற எல்லா கவரையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு 5 டைம் வந்து நல்லா சுற்றி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றி அப்படி இல்லைன்னா வந்து முடிச்சு போட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு எண்ணில் வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு 6 வளையலில் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கேரி பேக்கும் கவர் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஊசி நூல் எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலர் வளையலையும் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலர் வளையலையும் இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கட்டி வந்து எடுத்துக்கிறேன். இதே போலவே இந்த ரோஸ் கலர் வளையலை சுற்றி வந்து ஒரு 6 வளையல் போல் வந்து இந்த மாதிரி கோத்து வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோத்து முடிச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி 2 வளையலாக அது போல் ஜாயின் பண்ணி எண்டு வரையுமே வந்து ஒட்டி விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இதுக்கு பின்னாடி வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி கூட வந்து ஒட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் டிசைன் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு பவுல் வந்து பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.